Scientific Industries, Manufacturer of Laboratory Instrument, வலசரவாக்கம், சென்னை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். சொல்லுங்கள் சார். நேற்றைய தினத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் ஆன தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் அவருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது? யாரால் அவருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுவீங்க. 1938 நீங்கள் திடீர்னு வந்தவொடனே என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். முன்னால் சொல்லாமல் பரவாயில்ல. 1938 நேற்று என்ன தேதி? நவம்பர் 13 திருமதி மீனாம்பாள் செல்வராஜ் என்பவர் தான் பெரியாருக்கு பெரியார் என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார். அவர் அந்த என்ன சொல்கிறது, திராவிட கழக ஒரு தொண்டர் மீனாம்பாள் செல்வராஜ் என்பவர். ஏன்னா இந்த பேரை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒன்றும் பிரபலமான பெயர் இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு தொண்டர் ஒரு மேடையில் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களை இவர் நம்மளுடைய சீர்திருத்தத்துக்கெல்லாம் இவர் நம்ம இனத்துக்கே தமிழ் இனத்துக்கே நம்ம சொல்ல முடியாது. அவர் தமிழையும் தமிழர்களையும் ஈவே ராமசாமி நாயக்கர் திட்டினா மாதிரி வேற யாரும் திட்டல. நம்ம அதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். இது மறுபடியும் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். அவர் நான் கன்னடன், தமிழ் சனியன்னு சொல்ல ஆரம்பித்து திருக்குறளையும் சிலப்பதிகாரத்தையும் சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய தலித்துகள் அவங்கள பெண்களை எப்படி பேசினார், முஸ்லீம்களை எப்படி பேசினார், உயர் சாதியினரான பார்ப்பனர்கள்னு சொல்லி என்ன பேசினார். யாரையும் அவர் விட்டு வைக்கல. பெண்களின் முன்னேற்றம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பெற்ற அன்னை கூட நீ உறவு வச்சுக்கலாம், பெற்ற மகளோட வச்சுக்கலாம்னு இப்படிலாம் சொன்னார். கர்ப்பப்பை அறுத்து தெரிஞ்சிருங்க, அதுதான் கருத்து சுதந்திரம்னாரு. எது கருத்து சுதந்திரம்? ஆணுக்கும் பெண்ணிற்கும் கற்பை பொதுவில் வைப்போம் சொன்ன மகாகவி பாரதி கருத்து. அது பெண்கள் முன்னேற்றத்துக்கானது, சமூக நீதி. அது என்னையா பொம்பளைங்களுக்கு மட்டும் கற்பு, ஆம்பளை தப்பு பண்ணால் ஏன் கேட்கக்கூடாது? இது நியாயம். ஆம்பளை தப்பு பண்ணான்னா நீயும் தப்பு பண்ணுன்னு சொல்லுது, என்னங்க நியாயம்? நியாயம்னா இப்போ போலீஸ்காரன் வந்தால் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னா தப்பு செஞ்சால் குற்றம் சட்டப்படி. அவன் தப்பு பண்ணா, அதனால நான் தப்பு பண்ணேன்னா அப்போ கோர்ட்டில் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அவன் பாருங்க, அவன் தப்பு பண்ணா அவனை விட்டுட்டீங்க, ஆனாலும் என்னையும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? அந்த மாதிரி தான் இது. ரைட்டு, இது பெரியார் என்கிற இது சொன்னாங்க. பல இதில் நம்ம ஏற்கனவே பேசுனது, தமிழை மிகவும் கேவலமாக மோசமாக பேசியவர், தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை மோசமாக பேசியவர், தமிழ் இலக்கியங்களை மோசமாக பேசியவர். தமிழ் படித்தால் அது சனியன், அதனால என்ன பிரயோஜனம்? எல்லாரும் வீட்டில் வேலைக்காரிக்கிட்டேயே ஆங்கிலத்தில் பேசுங்கள்னு சொன்னார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் அப்படின்னு விக்டோரியா மகாராணிக்கு கடிதம் எழுதினார். ஜின்னாவுக்கு எழுதி திராவிடஸ்தான் பாகிஸ்தானோட ஏற்பாடு பண்ணுங்கள்னு சொன்னார். அவர் உன் வேலையை பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்ட்டு. பெரியார் மண் அப்படின்னு சொல்லும்போது வேற யாரோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே இது பல பெரியார்கள் வாழ்ந்த மண். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் சுதந்திரத்துக்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ராமானுஜர், சீர்திருத்தங்கள், சமூக சீர்திருத்தவாதிகள். அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமட்டத்தில் இருக்கிற அவங்கள அந்த ஜாதியினரை கோயிலுக்குள்ளே கூட்டு போனவங்க. ராமானுஜர், அதுக்கு முன்னால் ஆதிசங்கரர். இப்படி ஆன்மீக மண்ணாக இருக்கிறது. ஆன்மீக பெரியார்கள் நிறைந்த மண், சுதந்திர போராட்ட பெரியார்கள் நிறைந்த மண். அது வஉசி, மகாகவி பாரதி, இன்னும் நிறைய பேர் எடுத்துங்க. திருப்பூர் குமரன், எத்தனையோ பேர். நம்ம ஒரு பெயருக்கு சிலதெல்லாம் சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆன்மீகத்திலும் பெரியார்கள் இருந்திருக்கிறார்கள், சுதந்திர போராட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள், சமூக சீர்திருத்தத்தில் சகஜானந்தா இல்லையா? சுவாமி சகஜானந்தா
நட்டமலை ஐயா சீனிவாசன் அவர்கள் இல்லையா? இன்னும் நிறைய வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவர், இவங்கெல்லாம் வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்தின போது மதுரை வைத்தியநாதையர், முத்துராமலிங்க தேவர் இவங்க தான் போனாங்க. அதை சட்டமாக்கியவர் வந்து ராஜகோபாலாச்சாரியார். இப்படி பெரியார்கள்னு சொல்லும்போது நான் ஏதாவது பெயர்கள் விட்டுருந்தா அவங்களால நான் வேணுன்ட்டு விடலை, எல்லார் பேரையும் சொல்ல முடியாதுன்றதுனால சில பேர்கள் ஓகே அழகு முத்துலிங்க கோனாருன்னு சொல்லலாம், அவர் சின்னமலை தீரன் சின்னமலைன்னு சொல்லலாம், இமானுவேல் சேகர்னு சொல்லலாம். இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. வேலு நாச்சியார் சொல்லலாம், குயிலியை சொல்லலாம். வேலு நாச்சியாரை பேசுகிறவங்க குயிலியை பற்றி பேச மாட்டாங்க, தெரியாது. குயிலி வந்து தற்கொலை படையை அந்த காலத்திலேயே வந்து வெள்ளையர்களை எதிர்த்து வேலு நாச்சியாரோட தளபதியாக இருந்து போனவர். இப்படி எத்தனையோ பெரியார்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண்டாள் ஆன்மீகத்தில் ஒரு பெண் ஔவையார், அவங்களாம் பெரியார் இல்லையா? ஔவையை விடவா, திருவள்ளுவரை விடவா? இப்படி சங்கத்தமிழ்னு போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். இது பெரியார் மண். பட் இவங்க சொல்ற பெரியாருங்கிறதால வந்து மீனாம்பாள் செல்வராஜ் என்ற தனி மனிதர், ஒரு பெண்மணி, அவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு மேடையில் வந்து இவரை வந்து பெரியார் என்று அழைத்தார். அதனால் அதிலிருந்து தொடர்ந்து பெரியார் என்று அழைக்கப்படுகிறார். இதே பெரியாரை கண்ணா பின்னா என்று வைத்தவர்கள் வேற யாரும் இல்லை, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். 1949 தனியாக பிரிஞ்சு வந்தபோது அண்ணாதுரையோட பிறப்பை பற்றி கொச்சையாக அந்த பக்கம் பெரியாரும் பாரதிதாசனும் பத்திரிகையில் எழுதினார்கள். அவர் வந்து மணியம்மையை திருமணம் செய்து கொண்ட வாழை குமரி கேட்கிறதா வயோதிக கிழவனுக்கு அப்படின்னு சொல்லி, இன்னும் இதை விட நான் சொல்லுது இருக்கிறதுல நாகரிகமானது மட்டும் சொன்னேன். மிச்சம்லாம் நிறைய எழுதியிருக்காங்க முரசொலியில். இந்த கார்ட்டூன்லாம் நான் வந்து பத்திரமா சேகரித்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்னைக்காவது ஒரு நாள் பேசினா வழக்கு போடுவாங்கன்னு தெரியும்ல, வச்சுருக்கேன்ல. நான் பேசுனது தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து அவர் பெரியாரா இல்லையா அது அவரவர்களுடையது. நீங்கள் பெரியார்னு சொல்றதை வந்து நம்ம தடுக்க முடியாது. என்னை பொறுத்தவரை பெரியார் என்றால் இந்த தமிழ் மண்ணில் வந்து எத்தனையோ பெரியார்கள், ஆன்மீக பெரியார்கள், சமுதாய பெரியார்கள், அரசியல் பெரியார்கள். மாப்போசியை விடவா? இந்த தமிழ் மண் தமிழ்நாட்டின் மண், தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உயிர் நீத்த சங்கரலிங்கனார் போன்றவர்களை விடவா? இப்படி நிறைய நீங்க சொல்லலாம் பெரியார். ஆக இது பெரியார்கள் இருக்கும் மண் அப்படிங்கிற வரையில நான் அது பெரியார் மண் அப்படின்னு ஒத்துக்கிறேன். இவர் அது அவங்க சொல்றாங்க, அது அவங்களுடைய விருப்பம், நான் அதை தடை செய்யல, அவ்வளவுதான். மீனாம்பாள் செல்வராஜ் என்ற ஒரு தனிப்பட்ட மனிதர் கொடுத்த ஒரு பட்டம் தான் அது. அதை அவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு காலத்தில் பெரியாரை வந்து கண்ணாபின்னா என்று வைத்தவர்கள் முரசொலியிலே இன்றைக்கு அரசியல் லாபங்கள் கருதி பண்ணாங்க. அது கூட வந்து இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு எங்கே வந்து யார் வந்து கடவுள் மறுப்பு? தமிழ்நாட்டு மக்களில் இங்கே உள்ள இந்துக்களில். ஏன்னா நீங்கள் கொண்டு போய், ஏன்னா இந்துக்கள் இருப்பதிலேயே சகிப்புத்தன்மை அதிகமாக உள்ளவர்கள் பொதுவாக. மசூதி வாசல்ல போய் கடவுளை நம்புகிறவன் காட்டு முராண்டின்னு பெரியார் சிலை வச்சு பாருங்க, கழுத்துக்கு மேல தலை நிற்குமா? யதார்த்தத்தை பேசுவோம். இல்ல சர்ச்சு வாசல்ல கொண்டு போய் வைச்சா உங்களுக்கு வந்து சர்ச்சில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது, ஆனா ஓட்டு விழாது. கிறிஸ்தவர்கள் ஓட்டு, நமக்கு ஓட்டு தானே முக்கியம். அப்ப அந்த பெரியாருங்கிறது வந்து சும்மா ஒரு பிம்பம் தானே தவிர கடவுள் மறுப்பு. யாருங்க கடவுள் மறுப்பு? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எங்க ஓடுறாங்க? அத்திவரதருக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திவரதர் காஞ்சிபுரத்தில் வந்தா வந்து விஐபி பாஸ் வாங்கினதுல வந்து திக ஆட்கள் தான் அதிகம். விஐபி பாஸ் அதுவும் எங்க விடிகாலையில். ஏன் விடிகாலையில் யாரும் பார்க்கக்கூடாது, அதுக்குள்ள போய் நம்ம கும்பிட்டுட்டு வந்துடணும். கூட கேஎன் நேரு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. இந்த 2578 இந்த உள்ளாட்சி நிர்வாக அந்த இதில் கையங்களவுமா மாட்டிட்டாங்க. அந்த இடி ரேட்டில் வந்து அவருடைய தம்பியுடைய நிறுவனத்துலேருந்து எல்லா விவரங்களும் வெளியில் வந்துடுச்சு. கையங்களவுமா, அதாவது ஆதாரபூர்வம் நிறைய ஆதாரங்களோடு மாட்டிக்கிட்டாரு. ஏற்கனவே கொஞ்சம் தலைமையோட அவர் கொஞ்சம் கருத்து உரசல்கள் இருக்கிறதுனால தலைமை செந்தில் பாலாஜிக்கு செய்த உதவிகளும் அவரை தியாகின்லாம் சொன்னாங்க. கே நேரு தியாகின்னு சொன்னாரா முதல்வர்? இல்லை, சொல்ல செந்தில் பாலாஜியை சொன்னார். எந்த செந்தில் பாலாஜிய? அதிமுகவில் மட்டும் இல்லாமல் 5வது கட்சியாக திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜிய. எந்த செந்தில் பாலாஜி வந்து 2016 வந்து மாஃபியா, அவர் வந்து கொள்ளைக்காரர், அவரை நாங்கள் வந்து போக்குவரத்து கழகத்தில் வந்து கண்டக்டர் பஸ் அந்த இதுக்கு வந்து லஞ்சம் வாங்கினாருன்றதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைக்கு அனுப்புவோம்னு சொன்னாங்களோ அதே வழக்கில் தான் இடி அவரை பிடிச்சது.
அந்த வழக்குடைய தொடர்ச்சியில தான் இடி வந்தது. ஆனா வந்து அவர் தியாகி ஆயிட்டார்ல. இப்போ கூட ஏவாவேலுலாம் பேசியிருக்காரு, எப்பவுமே திமுக வந்து திறமையானவர்களை வரவேற்பார்கள். ஆமா, ஏவாவேலு பேசியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற துரைமுருகன், KN நேரு இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமா திமுகல இருக்காங்க. அதாவது ஆதியிலேருந்து வேற எங்கேயும் போகாம திமுகல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் திறமை இல்லைன்னு அர்த்தமா? நமக்கு தெரியல. ஏவாவேலு பேசுறாரு. அவர் ஏன் பேசுறாருன்னா அவருமே அதிமுகலேருந்து வந்தவர் தானே. ஆமாம், கண்டிப்பா. அவர் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KKSSR, ரகுபதி, வரிசையா நீங்கள் அது ஒரு 8-9 பேர் சொல்லுங்கள். இப்போ திறமை எங்கே இருந்தாலும் அந்த திறமை இருந்தால் அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அப்படின்னா திறமை இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் கூப்பிட்றாரு. திறமை கம்மியாக இருக்குன்னு தான் கூப்பிட்றாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். ஏவாவேலு அவர் வந்ததுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கு அது சொல்கிறாருங்கிறது நமக்கு புரியுது. இல்லை எதுக்கு நான் KN நேரு வந்து இப்போ போய் 44 லட்சம் ரூபாய்க்கு திருப்பதியில் அன்னதானம் பண்ணிட்டு வந்தார். அது வெளியில் வந்தவர்னா ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. யாரும் கோபமாக அவரை கேட்குறாரு சார், ஏன் நான் பண்ணக்கூடாதா வேற என்ன அப்படின்ற மாதிரி கோபமாக கேட்குறாரு. தாராளமாக பண்ணலாம். 44 லட்சம் இல்லை, உங்களுக்கு நீங்கள் சேர்த்த பணத்துக்கு அதில் எவ்வளோ பணம், எவ்வளோ கோடி அதில் ஊழல் நடந்திருக்கிறதா, லஞ்சம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து அது பல 100 கோடிகள். 888 888 888 555 மாதிரி 888 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போ 44 லட்சம் இல்லை, 44 கோடி கொடுத்தா கூட தப்பு இல்லை. நீங்கள் கொடுக்குறது உங்கள் சௌரியம். ஏன்னா கடவுள் வந்து நல்லவன் கெட்டவன் எல்லாரும் கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கிறாரு. வாங்கி அது அவர் ஏன் வாங்கிக்கிறாருன்னு சொன்னால் அவர் என்ன வந்து ரசீது போட்டு வந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் பார்த்து வாங்கினாருன்னு பார்த்தா அநேகமாக அவர் வந்து யார்கிட்டையுமே வாங்க முடியாது. அவர் அதாவது நல்லவன் கெட்டவங்கிறது வந்து ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது யார் என்னன்னா இவர் வந்து இப்போ நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது வந்து பெரியார்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க, ஒரு பக்கம் நீங்களே 44 லட்சம் கொடுக்குறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, சீர்காழி சட்டநாதர் கோயிலை போய் கும்பிட்டுட்டு வந்தார் வழக்கு தீரணும்னு. ஆக இவங்க வந்து இந்த ஓட்டுன்னு வந்தால் இல்லை தனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் இவன் கடவுள் காலில் போய் கடவுள் யார் காலில் வேணாலும் விழுவாங்க. ஓகே சார், ஒரு முறை வந்து இவர் சிவாஜி கணேசன் வந்து திமுகவில் இருந்தப்போ திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கினாங்களாங்க சார் திமுக? இல்லை, அதாவது நீக்குனாங்கன்னு சொல்கிறது வந்து இல்லை, அது வந்து சரியான தகவல் என்னென்னா அவர் போயிட்டு வந்தார். இவங்க வந்து இந்த கடவுள் மறுப்பு வழக்கமாக அந்த மாதிரி அந்த இதில் கொள்கையில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு பக்தி இருந்தது, அவர் போயிட்டு வந்தார். ஓகே, அவருக்கு சிவாஜிங்கிற பெயரை வச்சதே வந்து இப்போ சொன்னீங்களே பெரியார்னு ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வச்சார். ஒரு வீர சிவாஜியாக நடித்தவொன்னே பாராட்டி வச்சார். அந்த பேர் நிலைச்சு போச்சு. இல்லைன்னா விழுப்புரம் சின்னையா கணேசனாக இருந்தவர், VC கணேசனாக இருந்தவர், அவர் வந்தார். அவர் போயிட்டு வந்தார். வந்த உடனே திமுகவில் இவர் அப்படி அது எப்போவுமே அந்த உள்குத்து எல்லா கட்சியிலையும் எல்லா டயத்துலையும் இருக்கும், பொதுவாக சொல்லுது. இவர் போயிட்டு வந்த உடனே திமுகலேருந்தே போஸ்ட் திமுகவில் தான் இருக்கார். பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த சமயத்துலலாம் வந்து எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? திமுகவுக்கே வரல. எம்ஜிஆர் ஒரிஜினலாக அரசியல் கட்சியை சேர்ந்தது வந்து காங்கிரஸில் முதல்ல காங்கிரஸில் சில வருஷங்கள் இருந்தார். அப்போ சிவாஜி திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு வந்த பீரியட்ல இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தொடர்பில்லாத சம்பவங்கள். இவர் வந்து காங்கிரஸுக்கு போயிட்டார், காமராஜர் நாடார் தலைமையிலான காங்கிரஸ். இப்படி 2 பேரும் வந்து இடம் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் ஒன்னோட ஒன்றும் தொடர்பு இல்லை. அப்போ என்ன திருப்பதி கணேசா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவதூறாக வந்து அவரை வந்து போஸ்டர் ஓட்டினாங்க. திமுக அவர் திமுக தான் இருக்கார். போஸ்டர் ஓட்டினா அவருக்கு வந்து வருத்தப்பட்டது. 2வது தலைமை வந்து அவரிடம் நீ கோயிலுக்கு போன அப்படின்னு ஏதோ ஒரு என்ன சொல்றது இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் மாதிரி இஷ்யூ பண்ணாங்க. அவர் வந்து வேணான்னு போயிட்டார். அவர் வெளியேறிட்டார். அப்படிதான் எனக்கு கிடைத்த தகவல். அவர் வந்து நீக்கப்படவில்லை, பட் நீக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அவரா விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி, இப்போ கூட கனிமொழி கூட அவர்கள் கூட திருப்பதி போயிட்டு வந்தாங்க. திருப்பதி உள்ளே போயிட்டு நல்லா கும்பிட்டுட்டு போன கும்பலாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு திருப்பதி கடவுளுக்கு எதுக்காக உண்டியலுக்கு பாதுகாப்புன்னு கோயில் வாசல்லே வந்து பேசுனாங்க. உள்ளே ஏன் போய் பூர்ண கும்பம் வாங்கிட்டீங்க? அங்கே கேட்க வேண்டியதானே, இந்த உண்டியில் ஏன் பாதுகாப்புன்னு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையாவது கேட்டிங்களா? வெளியில் வந்து அரசியல் உள்ளே போயிட்டு வந்தேன். எல்லாரும் பாருங்கள், இவர் நம்ம விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் பாருங்கள், இதெல்லாம் வந்து கோயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலையெல்லாம் ஆபாசமாக இருக்குன்னு பேசினார் மேடையில். ஆனால் இப்போ எலெக்ஷன் வரும் பாருங்க,
போன தடவை எலெக்ஷன் வரும்போது, பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணார்? சிதம்பரத்தில் போய் தீட்சிதர்களோட போய் பிராமணர்கள் ஆகிய தீட்சிதர்கள், அதாவது அந்த அர்ச்சகர்கள், அது சிதம்பரத்தில்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த இதில் வந்து தீட்சிதர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஒரு ஜீயர், நாங்குநேரி ஜீயரை ஒருத்தர் அவரோட தோளை இடிச்சுக்கிறார், இடித்து உட்காந்து பேசுகிறாரு. அவர் அந்த சட்டை இல்லாமல் அந்த சாமியாரெலாம் வந்து அந்த பட்டை ஒட்டியா நாமம் போட்டு அந்த ஜீயர்னா வைணவ பெரியார் அங்கே உட்காந்து பேசிட்டு வெளியில் வந்து உயர் சாதியினர் நம்மை படிக்க விடவில்லை, நம்மளை வஞ்சித்து வருகிறார்கள். இங்கே மேலே இடித்து உட்காந்து பேசுனீங்கல்ல, முதல்வரை பார்க்க போகிறீங்க, துணை முதல்வரை பார்க்க போகிறீங்க, மற்றவர்கள்லாம் பார்க்க போகிறீங்க. அங்கே வந்து எதுக்கு அந்த சோஃபா எதிரில் சோஃபாலேயே உட்கார முடியலையே, பிளாஸ்டிக் சேர் தானே கொடுக்குறாங்க, இடிச்சுக்கிட்டு உங்களால் உட்கார முடியுமா? இங்கே வந்து ஆனால் வந்து தீண்டாமைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதி, ஏன்னா அது ஒரு இது ஒரு மாயை கிரியேட் பண்ணுறதுன்றது திமுகவில் உண்டு. அது மாதிரி கேஎன்ஆர் வந்து நான் ஏன் கோயிலுக்கு போகிறேன், தாராளமாக போகலாம், அவருடைய சுய விருப்பம், போகிறதும் அவர் விருப்பம், போகாமல் இருக்கிறதும் அவர் விருப்பம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடவுள் இல்லை காட்டு மிராண்டின்னு சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலையை தைரியமாக சர்ச்சிலேயோ மாஸ்க் வாசல்லையோ வைப்பீங்களா? ஓகே, ஏன் இந்துக்கள் வந்து சகிப்புத்தன்மை இருக்குன்னு, அந்த சகிப்புத்தன்மை வந்து அதாவது அதை மீறணும்னு நான் வந்து தூண்டி விடலை. அந்த சகிப்புத்தன்மை வந்து இப்போ பொதுவாகவே இளைய தலைமுறைக்கு வந்து கம்மியாகிட்டே வருது. தலைமுறை தாண்டி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, போன தலைமுறைக்கு நான் ஏதோ ஒரு இளைஞர்களை குறை சொல்வதற்காக இல்லை, அவங்க இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்கிறது ஒரு 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 ரொட்டீன், இந்த ஆட்டோமேட்டிக் லைஃப்பில் வந்து எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வருது. ஏன்னா ரொம்ப எந்திர வாழ்க்கையாக போச்சு. அன்றைக்கி வந்து காத்தாட வீட்டு வாசலில் கைத்து கட்டியில் போட்டுக்கிட்டு வந்து அப்படியே நிலாவை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் எல்லாமே இல்லை. அதுவும் நகரப்புற வாழ்க்கையில் இப்போ கிராமங்கள் எல்லாமே சிறு சிறு நகரங்களுடைய விரிவாக்கமாக வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த தீண்டாமைன்னு பேசுறது இதுன்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக, ஓட்டுகளுக்காக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக இல்லாமல் இந்த வருஷம் இப்போ தான் இப்போ காலையில் பார்த்துருப்பீங்க, அற்புத விழா திமுகவில். அற்புதம்னா அற்புதம் நடக்குமா சார் விழாவில்? ஆமாம், அதாவது கிறிஸ்தவர்களில் வந்து அதாவது எல்லாவுடைய நான் வந்து நம்ம எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்கிறதோ இல்லை வந்து கிண்டல் பண்ணுறதோ நம்மளுடைய வேலை இல்லை, நமக்கு அது விருப்பமும் இல்லை, அவசியமும் இல்லை. அவரவர்களுடைய மதத்தில் அவரவர்களுக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அது நம்பிக்கை இருக்கிறதும் இருக்காது அவங்க விஷயம். இப்போ இந்து மதத்துலேயே இருப்பான், நிறைய பேர் கோயிலுக்கே போகாதவன் இருக்கான், அவன் மனசுலேயே கோயில் இருக்குமா, இல்லை கடவுள் இல்லைன்னு கூட சொல்லுவான், இல்லை இருக்குது ஆனால் எனக்கு கோயிலுக்கு போக விருப்பம் இல்லாமா, இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போவான், இந்த எல்லா கோயிலுக்கும் போக மாட்டான், இப்படி விதவிதமாக இருப்பார். அற்புத விழா என்பது என்னன்னால் பொதுவாக கிறிஸ்தவர்களில் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து சில அற்புதங்கள் நடக்கும், வியாதியஸ்தர்களுக்கு வந்து இயல்பாகவே நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இதை பயன்படுத்தி கொண்டு சில பேர் அந்த மதத்தின் பெயரால் பணம் செய்பவர்களும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க நிறைய இருக்குது. இது ஏதோ கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் இல்லை, எல்லா மதத்துலேயும் உள்ளது. நீங்கள் தப்பு பண்ணுறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்முறையோ இல்லை வந்து வேறு கொள்ளையடிக்கிறதோ ஊழலோ பார்த்தீங்கன்னா சாமியார் தான் எல்லா மதத்துலேயும். நான் இந்து மதம் மட்டும் சொல்லலை, இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இவங்க தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை வேறு ஏதோ பண்ணுறது. இந்த மதத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த அற்புத விழா என்பது ஒரு 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 கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட அம்சம். இதை சில பேர் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது தனிப்பட்ட விவகாரம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அற்புத விழா கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது அவர்களது. அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, இது பண்ணாங்க, அந்த மாதிரி அப்பப்போ இந்த கோயிலில் திருவிழா கொண்டாடுறாங்க. இப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து இங்கே தமிழ், ஏன்னா நான் திருப்பி சொல்லுறதுனா இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் நான் ராபர்ட்ல சொந்தக்காரனா, இல்லை இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் வந்து பாபர் அக்பர் சொந்தக்காரங்களா? இல்லை, இங்கே நம்ம மக்கள் தான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாறி இருக்காங்க. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த பழக்க வழக்கங்கள் மாறுவதில்லை. இப்போ ஜீசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 18ஆம் படி ஜீசஸ், விஷ்ணு சாஸ்திரம் மாதிரி ஜீசஸ் சகஸ்ரநாமம்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஜீசஸ் கையில் வேல் கொடுக்குறாங்க, மலை மேலே அவர் இருக்கா மாதிரி படி, அதான் 18ஆம் படி. அப்புறம் வந்து ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கா மாதிரி பள்ளி கொண்ட ஜீசஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில், இதெல்லாம் வீடியோவில் வந்துருப்பார். இதை நான் தவறு என்று சொல்லவில்லை. இங்கே இந்து மதத்துலேருந்து போனதுனால இதே பழக்க வழக்கங்களை அந்த கடவுளை மட்டும் மாற்றி வச்சு அப்படியே அந்த பழக்க வழக்கங்களை தொடர்கிறார்கள். இதை தவறு என்று சொல்வதை விட
இந்த பழக்க வழக்கத்தில் வளர்ந்தவர்கள். இப்போ நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போகுது, கல்யாணம் ஆகி பூந்து வீட்டுக்கு போகுது. என்னதான் பூந்து வீட்டு பழக்கங்கள் வந்தாலும் பிறந்த வீட்டு பழக்கங்கள் சிலது வந்து தன்னுடைய ஆயுள் காலம் வரை அது வந்து கூடவே இருக்கும். எங்கள் வீட்டில் சாம்பார் இப்படி தான் செய்வாங்க, எங்கள் வீட்டில் பொரியல் இப்படி தான் செய்வாங்க, அதுதான் எங்கள் அம்மா செய்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க பெண்கள் பேசுவது, ஏன் வந்து மாமியார் செஞ்சால் நல்லா இருக்காதா? இது வந்து அப்படி இல்லை, இது ஒரு பழக்கத்தில் உண்டானது. இது ஆண்களுக்கும் உண்டு. கூடவே ஒரு நம்ம வளரும் போது நமக்கு என்னெல்லாம் பழக்கம் உண்டோ அது பின்னாலேயும் வந்துடும் அந்த மாதிரி. ஆனால் இவர்கள் வந்து திடீரென்று இப்பொழுது வந்து கிறிஸ்தவர்கள் மீது ஒரு பாசம் வந்து, கிறிஸ்தவ மதத்தின் மீது பாசம் வந்தது. அதனால அற்புத விழா இதுக்கு முன்னால் கொண்டாடி இருக்காங்களா திமுகலாம்? இல்லை 8 மண்டலங்களில். என்னன்னா இந்த கிறிஸ்தவ வாக்குகளை விஜய் பிரித்து விடுவார், தாவேகா பிரித்து விடும். இஸ்லாமிய வாக்குகளை பற்றி கவலைப்படவில்லையா? ஏன்னா வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அவர் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. விஜய்க்கு ஏதோ சில ரசிகர்கள் இஸ்லாமியர்களும் இருப்பார்கள், இதெல்லாம் பெரிய அளவில் கணிசமாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இஸ்லாமிய கட்சியில் ஏதாவது வந்து இவங்களுக்கு எதிராக இருந்துச்சு பெருசானா அப்படி ஒன்றும் இல்லை. ஜவஹர்லால் இருக்காரு, ஏதோ 1-2 பேர் இந்த சின்ன சின்ன இஸ்லாமிய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கின்றன. சிலர் வந்து இவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. பொதுவாக சிறுபான்மையினர் வாக்குகள் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது அந்த பக்கம் அதிமுகவோட பாஜக இருக்கிறதுனால, பாஜக இருக்கிற இடம் இந்துத்துவா அப்படின்னு அவங்களா நினச்சிக்கிட்டு, நீங்கள் பீகாரில் பாருங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கிறது. 20 வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் வந்து, அதாவது ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, அது அதாவது ஆட்சியில் இருந்தால் அது எப்போவுமே மாற்றத்துக்காக 20 வருஷம் 19-20 வருஷம் இருந்திருக்காரு. நடுவில் கேப்பு கொஞ்சம் கொஞ்சம். ஆனாலும் வந்து அவரும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, சாதிய அரசியல் பீகாரில் தான் வந்து இந்தியாவிலேயே அதிகமான சாதிய அரசியல். அங்கே வந்து எதிர்கட்சியான அவர் தேஜஸ்வி யாதவ், அதாவது லாலு பிரசாத் யாதவ், அவங்க யாதவர்கள் அடிப்படையாக அந்த ஓட் பேங்க், யாதவர்களுடைய 31 தொகுதியில் வந்து பாஜக கூட்டணி வந்து அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. யாதவர்கள் இவங்க வந்து யாதவர்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 27 தொகுதிகளில் அவங்க இந்தி கூட்டணி, அதாவது எதிர்கட்சி. தேஜஸ்வி யாதவ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு பின்னடைவில் இருக்கிறார். முதலமைச்சராக வருவார் என்று, முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லப்பட்டவர். அவருடைய கட்சியில் டாப் மேலே 1, 2, 3ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வினோத்குமார் அவங்களாம் வந்து பின்னடைவில் இருக்காங்க. நிதிஷ்குமார் வந்து அவர் 150 கருத்து கணிப்பில் 130லேருந்து நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 150 சீட் வாங்கும்னு சொல்ல போனது. கிட்டத்தட்ட கடைசியாக நான் பார்த்தபோது 190 கிட்ட வந்துருச்சு. 180வது வரும் போல தெரியுது. காங்கிரஸ் வெறும் 5 சீட்டில் தான் லீடிங் இருக்கு. மொத்தமாக 20ல் தான் நின்று இருக்காங்க, அதில் 5 தான் வந்திருக்காங்க. 20 இல்லை 25 அதாங்க அந்த ரேஞ்சில் தான் நின்னாங்க. இருந்தால் கூட போன தடவை 2020 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாங்கின சீட்டுகளை கம்பேர் பண்ணும்போது அப்போவே வந்து கிட்டத்தட்ட 20 சீட்டு 19 சீட் ஜெயிச்சிருக்கு. அதான் சொன்னீங்க, கிட்டத்தட்ட 20. 19லேருந்து இப்போ 5 லீடிங்னு இருக்குது. எவ்வளோ கடைசியில் வருதுன்னு தெரியல. இல்லை, இப்போ பிரசாந்த் கிஷோர் புதுசாக வந்தவொடனே புது வரவு வந்தவொடனே மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இப்போதைக்கு வந்து 0ல் தான் நிற்கிறார். லீடு வந்து 5-3லாம் வந்து இப்போ கடைசியில் 0ல் வருது. அநேகமாக ஒன்றும் வாங்க மாட்டாருன்னு கருத்து கணிப்பு பிரகாரமும் 0 இல்லை 1 தான் வாங்குவாருன்னு. அவரே வந்து கில்லாடியாக என்ன பண்ணிட்டாரு, அவர் நீக்கலை. 2016 வைகோ மக்கள் நல கூட்டணின்னு வந்து நிற்கும் போது என்ன பண்ணாரு, அவர் நீக்கலை, கட்சியை நீக்க வச்சிட்டாரு. இப்போ தோற்று போனால் கூட அவர்கிட்ட போய் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணார், ஆலோசனைலாம் பண்ணார். 10,000 கிலோமீட்டர் என்னமோ வந்து ஏதோ பாத யாத்திரைலாம் போனார். பாத யாத்திரை போகிறது நல்லது தான். நான் எல்லா தலைவர்களுக்குமே பாத யாத்திரை போகணும்னு சொல்லுவேன். உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். டாக்டர்கிட்ட போனால் அதென்ன சொல்கிறார், வாக்கிங் போங்க. அரசியல்வாதிகள் பாவம் நிறைய பணியில் ஈடுபடுறாங்க, இரவு பகல் பாராமல் வந்து பல பணிகளில் ஈடுபடுற அரசியல்வாதிகள் வாக்கிங் போகிறது உடம்புக்கு நல்லது, பாத யாத்திரை எந்த கட்சியாக இருந்தாலும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போன தடவை அதாவது யாதவர்கள் அதிகமாக வந்து யாதவர்களுடைய கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ஜேடி யாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் பாஜக கூட்டணிக்கு நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
போன தடவை 43 சீட்டு வாங்கினாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தா 75 லீடிங்கில் இருக்காங்க. யார்? நிதிஷ்குமார் கட்சி மட்டும். பாஜக போன தடவை 74 என்னமோ வாங்கிச்சு, இந்த தடவை 84 85 இது லீடிங்கில் இருக்காங்க. முடிவில் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். சிராக் பாஸ்வான் போன தடவை ஒரு சீட், அவர் வந்து அதாவது தாழ்த்தப்பட்டவர் அல்லது எஸ்சின் பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஒரே ஒரு சீட்டு. இப்போது கொஞ்ச நேரம் முன்னால் உள்ள செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 19, 23, 22, அவர் நின்னதே 26, 29 நின்னார். அதில் 22 சீட்டு ஜெயிச்சாருன்னா பெரிய விஷயம். அதே சமயத்தில் இதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் மக்களுக்கு நம்பிக்கை, பல காரணங்கள். இது ஏன் ஜெயிச்சாங்கன்றது வந்து இலவசங்கள் 10,000 ரூபா வந்து இலவசமாக பெண்களுக்காக உரிமை தொகைன்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் கரெக்டு. ஜெகன் ரெட்டி கூட தான் கொடுத்தாரு, தோற்றாரு. ரேவந்த் ரெட்டி கொடுத்தாரு தெலுங்கானாவில். அதே வந்து மகாலட்சுமி ஸ்கீமு, கஜலட்சுமி ஸ்கீம், அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆந்திராவில் ஜெகன் ரெட்டி வாரி வழங்கினாரு, ஆனாலும் தோத்துட்டாரு. ஸோ இலவசங்கள் வந்து ஜெயிக்க வைக்கும் தோற்க வைக்குங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. பல காரணங்கள், கூட்டணி ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ விஜய் வந்து புது வரவாக இருக்கிறதுனால, இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சொன்னார், நிதிஷ்குமாரோட கட்சி 25 மேலே சீட்டு வாங்கிச்சுன்னா நான் அரசியல் விட்டே விலகிறேன்னாரு. எனக்கு தெரிஞ்சு 75 லீடிங் இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த 75, 70 அந்த ரேஞ்சில் வாங்க, 25 மேலே தான். ஆனால் அவர் பாருங்கள், கில்லாடியா என்ன பண்ணிட்டாரு, முதலே வந்து அவர் நிற்கல. அவரோட கட்சியில் வேட்பாளராக இருந்த 4 பேர் வந்து முதல் ரவுண்டு தேர்தல் அன்றைக்கியே மத்தியானம் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. அப்போது புதுசாக வந்தவங்க பேரில் மக்களுக்கு நம்பிக்கை அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அதனால விஜய் வந்து அதாவது விஜய் மீது மக்கள் நம்ப மாட்டார்கள்னு சொல்லலை. விஜய்க்கு வந்து பிரசாந்த் கிஷோருக்கு இல்லாத ஒரு தனித்துவம் என்னன்னால், இவர் ஒரு பெரிய நடிகராக இருந்து ஒரு மக்களிடையே பிரபலமான முகம். நீங்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒன்றும் பிரபலமான முகம்னா யாருக்கு தெரியும்? அவரை இந்த கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு. பொதுமக்கள்கிட்ட வந்து நீங்கள் 10,000 கிலோமீட்டர் நடந்ததுனால பொதுமக்கள் வந்து உடனே வந்து தலைவர்னு பார்த்துட மாட்டாங்க. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி நடக்காததா சார்? ஆனால் பல தலைவர்களை உருவாக்குனவர் பிரசாந்த் கிஷோர் சார். இருக்கட்டுங்க, அவரை தலைவராக மக்கள் ஏற்றுக்கல. பல தலைவர்களை உருவாக்குனதா யார் சொன்னாங்க உங்களுக்கு? சொல்லுங்க, எதை வச்சு சொல்றீங்க பல தலைவர்களை உருவாக்குனாங்க? பாஜக வந்து திமுக வரைக்கும் எல்லா கட்சிகளுக்குமே ஆலோசகராக. இப்போ நரேந்திர மோடி வந்து முதலாக அரசியலில் வந்து பிரசாந்த் கிஷோரால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா? குஜராத்தில் பல வருஷங்கள் வந்து முதலமைச்சராக இருந்து வெற்றிகரமாக வந்து செயல்பட்டதாக ஒரு பிரபலமானவர். அமித்ஷாவும் பிரபலமானவர், சரிங்களா? இதே மாதிரி அப்படி அவர் வந்து பல பேரை உருவாக்குனாங்கன்னா அவரால் ஏன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸை ஜெயிக்க வைக்க முடியல? தோற்று போச்சுல அவர் ஆலோசகராக இருந்தோம். ஸோ அவர் வந்தால் வெற்றி வந்துவிடும் என்பது வந்து நிச்சயம் இல்லை. இப்போ சரி, நான் கேட்குறேன், இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2021 பிரசாந்த் கிஷோர் வச்சு தான் ஸ்டாலின். இப்போ ஸ்டாலினை தமிழ்நாட்டு அரசியலில் அறிமுகப்படுத்தியவர் பிரசாந்த் கிஷோர் எப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஏன் அவர் கிட்டத்தட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் 14 வயசுலேருந்து அவங்க அப்பாவோட கூட இருக்கார் அரசியலில். ஒரு கட்டத்தில் துணை முதல்வராகவே இருந்திருக்காரு. சில ஆலோசனைகள் இப்போ இளைய தலைமுறையை கவரக்கூடிய சில ஆலோசனைகள் எப்படி எடுத்துக்கலாமா? பல முதல்வரை உருவாக்கியவர் பிரசாந்த் கிஷோர். எது? நான் அதில் எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஒன்றும் பிரசாந்த் கிஷோர் எதிரி இல்லை. நான் சொல்றது என்னன்னா, அவர் ஒரு ப்ரொஃபஷனல். ஓகே, தொழில், இந்த ஐடி தொழில் தெரிந்தவர். மக்களுடைய எண்ணங்கள் எப்படி போகுது அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து நேராக போய், ஐயா நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க? அப்போ கூட வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் சில சமயம் ஏன் வந்து தோற்று போகுதுன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் பார்த்தா இல்லை திமுக கார மாதிரி இருக்குது, திமுக தாங்க ஓட்டு போட்டேன், இது பார்த்தா பாஜக மாதிரி தெரியுது, போட்டுக்கிட்டு வச்சுருக்காரு நெத்தியில், சார் பாஜக தான் ஓட்டு போட்டேன், தென்னமரச்சனத்தில் ஒரு குத்து, பரமரச்சனத்தில் ஒரு குத்து, இப்படி ஏன் எதுக்கு வம்பு அப்படின்னு அந்த கருத்து கணிப்புகள் பல சமயம் வந்து தோற்று போகிறதுக்கு காரணம் இதான், போயிட்டு போகிறதுக்கு காரணம் இதான். அது மாதிரி இருந்த ஒரு அதிலிருந்து மாறி மக்கள் இதை விரும்புகிறார்கள் விரும்பவில்லை என்பதை மக்களை போய் கேட்டால்தான் தெரியும் என்பதை விட அவங்களும் கேட்குறாங்க. கட்சிகளாக நேராக போய் தெரிஞ்சுக்கிறத விட இவர்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, ஒரு நிறுவனம் ஏற்படுத்தி, அது மூலமாக மக்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய எண்ணங்களை சொல்லும்போது, திமுககாரரோ பாஜகக்காரரோ அதிமுககாரரோ சீமான் கட்சிக்காரரோ வந்து என்கிட்ட யார் ஓட்டு போட்டேன்னு கேட்டால் நான் ஓட்டே போடலன்னு சொல்லிடுவேன், இல்லை போட்டேங்க அது ஏதோ ஒன்று சமாளித்து சொல்லுவேன். சாதாரண ஒரு யாரோ ஒரு தனியார் அமைப்புடைய இது வராது. அவர்கிட்ட நான் மனம் விட்டு பேசுவேன், இல்லைங்க அது என்ன ஒரே ரோடெல்லாம் மோசமாக இருக்குது பாருங்கள், குடிநீர் பிரச்சனை, வெளிப்படையாக பேசக்கூடியவர்.
அப்போ அவங்களுக்கு வந்து அந்த தகவல் வந்து உண்மையான தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த தகவல்களை தொகுத்து அது வந்து டெக்னிக்கல் தொழில்நுட்பம். எத்தனை பேர் வந்து இந்த ஆட்சியை விரும்புகிறான், ஏன் வந்து இந்த ஆட்சியில் எங்கெங்க குறைபாடு இருக்குது, எந்தெந்த தொகுதியில் வந்து வீக்காக இருக்காங்க, எந்தெந்த தொகுதியில் பலமாக இருக்காங்க, எந்தெந்த தொகுதியில் பலவீனமாக இருக்கிறார்களோ அதற்கு என்ன குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை எப்படி சரி செய்யலாம். ஸோ இந்த ரிசர்ச் ஆராய்ச்சி இருக்கு பாருங்க, இந்த ஆராய்ச்சி தொழிலில் அவர் நிபுணர். அதில் நான் வந்து இல்லைன்னு சொல்றேன். ஆனால் அவரால் அரசியல்வாதிகளை உருவாக்கவும் முடியாது, தலைவர்களை உருவாக்க முடியாது, யாரையும் அவரால் முதல்வராக முடியாது. இப்போ திடீர்னு வந்து சீமான் வந்து பிரசாந்த் கிஷோர், நான் ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன், யாரையும் வந்து இவரையும் நான் குறைவுபடுத்தலை, அவரையும் குறைவுபடுத்தலை. ஒரு சீமான ஒரு கட்சி தலைவர், ஒரு 8% வாக்குகள் வைத்திருக்கிறார், 10 வருஷமாக அரசியலில் இருக்கார். சீமான் வந்து பிரசாந்த் கிஷோரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாருன்றதுனால சீமானை முதலமைச்சர் ஆக்கிடுவார் அவர். அதாவது பிரசாந்த் கிஷோரை மட்டும் வைத்துக்கொண்டு, அவருடைய ஆலோசனையை மட்டும் வைத்துக்கொண்டு சீமானாலோ விஜயாலோ இல்லை வேற யாராலோ முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா என்றால் 100% முடியாது. பல காரணிகள் தேவை. அதில் இவருடைய ஆலோசனைகள் பயனுள்ளவையாக இருக்கலாம். அதுவே இதுக்கப்புறம் எப்படி ஆகும்னு தெரியாது. நம்ம தானே என்ன யோசனை பண்ணுவோம், இருந்தாலும் சொந்தமாக இடைத்தேர்தலில் 6 தேர்தலில் டெபாசிட் போச்சுருந்தாளுக்கு பீகாரில், சொந்தமாக கட்சி ஆரம்பித்து 0 வாங்கலை. இந்த ஆள் நிற்காம பயந்துட்டாரு. 25 சீட்டுக்கு மேலே நிதிஷ்குமார் கட்சி வாங்கிச்சுன்னா நான் அரசியல் விட்டு போகிறேன்னாரு. இதுக்கப்புறம் அரசியல் இருந்தாலும் கேவலம், வெளியில் போயிட்டாலும் பயந்துட்டு ஓடிட்டாருன்னு இல்லையா. ஸ்ட்ராட்டஜியோட பிஸ்னஸும் கொஞ்சம் அடி வாங்கன்னு நினைக்கிறேன் சார். இதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், அவர் தொழில் ரீதியாகவே அடி வாங்குவார். நாம் எதுக்காக பீகாரை சொன்னோம்னா, இந்த பீகாருடைய உதாரணங்களை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், அதுவும் புதிய வரவுகளான விஜய், இப்போது சிராக் பாஸ்வான் ஒரே ஒரு சீட் போன தடவை வாங்கினார் 2020 சட்டமன்ற தேர்தலில். நடுவில் பாஜக இதில் வந்து மத்திய அமைச்சரவையில் இருந்து ஏதோ சண்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டார். அப்புறம் அவங்க மாமாவை வச்சுக்கிட்டு அவர் கட்சியை உடைச்சி அவங்க வந்து வச்சுட்டாங்க, மறுபடியும் போய் சேர்ந்துட்டார். இப்போ வந்து கிட்டத்தட்ட 20-23 போயிட்டுருக்காரு. ஒரு 20 சீட்டு வாங்குவார், 15லேருந்து 20 சீட்டு வாங்குவார். 1லேருந்து 15-20ன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய வளர்ச்சி. ஏன்னா அவருடைய வாக்குகள் எல்லாமே பட்டியலினத்தார் அந்த தொகுதிகளும் வந்து தனி தொகுதியில் தான் நிற்கிறார். தனி தொகுதியில் நின்று ஒரு சீட்டு வாங்கினவர் இப்போ 20 சீட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு தோராயமாக. அப்போ தமிழ்நாட்டிலையும் இப்படி ஒரு பெரிய மாற்றங்கள் வரலாம். சீமானுக்கு வரலாம், விஜய்க்கு வரலாம். நான் யாருக்கு வரலான்றது ஏதோ ஒரு பக்கமாக யாருக்கும் நான் வந்து சொல்லலை. ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் வந்து சொல்கிறேன்னா, விஜய் புது வரவு, சீமான் வந்து தொடர்ந்து 10 வருஷமாக இருக்காரு. ஆனால் திமுக போன்ற ஒரு பெரிய அமைப்பு இல்லை. காங்கிரஸ் பாஜகனா தேசிய கட்சி. காங்கிரஸ் பாருங்க 5 சீட்டில் தான் இது வரைக்கும் முன்னணியில். இவ்வளோ சுதந்திர வாங்கி கொடுத்த பிறகுலேருந்து இருந்த கட்சி, அந்த கட்சி இண்டி கூட்டணியில் இருக்கிறதுல பெரிய கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் போன தடவை பார்த்தீங்கன்னா 19 சீட்டு. 19லேருந்து இப்போ 5ன்றது ஒரு காலம் 6-7 வரலாம், இல்லை 4 வரலாம், அந்த ரேஞ்சில். யாரோட போட்டி பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் அங்கே வந்து சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல், அதாவது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட். இந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் வந்து போன 2020 தேர்தலில் 12 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த தடவை 2 சீட்லேயே தான் முன்னணியில் இருக்காங்க. இது என்ன மொத்தம் 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமா சேர்ந்து 5லேருந்து 7 சீட்டில் தான் முன்னணியில் இருக்காங்க. முடிவில் என்ன வரும்னு தெரியல. தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் பின்னணியில் இருக்கார். இப்படி அப்போ இடதுசாரி என்ற சித்தாந்தம் வந்து இந்தியாவில் வந்து மிகவும் வந்து ஏறக்குறைய அழிந்து போய்விட்டது, இல்லை மிக குறைந்து போய்விட்டது, தமிழ்நாடு உட்பட. தமிழ்நாடு இடதுசாரி சித்தாந்தம் சார் ஆட்சியில் இருக்காங்க. யாரு? ஸ்டாலின். திமுக இடதுசாரியா? இவங்க இடதுசாரியும் இல்லை, வலதுசாரியும் இல்லை. இது திராவிட சாரி. திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா அது புரிஞ்சிடும். இவர்கள் வந்து இடதுசாரின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? இவங்க இடதுசாரியும் இல்லை. ஏங்க அப்போ வந்து இடதுசாரியாக இருந்தால் 1999 2004 வந்து பாஜகவுடன் கூட்டணி இருந்தார்களே, அப்பொழுது அது என்ன சாரி இப்படி போட்டுப்பாங்க. சாரி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சாரின்னு புடவை, சாரின்னு புடவை, சரிங்களா? அப்போ இடதுசாரின்னு சொன்னால் 1999 2004 திடீர்னு இடதுசாரியிலிருந்து வலதுசாரியாக மாறினார்களா? அப்புறம் மறுபடியும் இடதுசாரிகளாக மீண்டும் மாறிவிட்டார்களா? இவர்கள் ஒரு சாரியும் இல்லை, இவர்கள் பணசாரி. பணம் எங்கே வந்து கிடைக்குதோ அது ஓட்டு எங்கே கிடைக்குது, வாக்குகள் வேண்டும்,
ஓட்டு வரணும், ஓட்டு மூலமாக நோட்டு வரணும். அப்படி வரும்போது இவர்கள் இடதுசாரியாகவும் இருப்பார்கள், வலதுசாரியமாகவும் இருப்பார்கள். நீங்கள் அதை வந்து நல்ல ஒரு நல்ல சித்தாந்தமாக கூட நீங்கள் பாராட்டலாம். ஓகே, ஒரே அடியாக நான் வந்து இடதுசாரி கண்ணை மூடிக்கிட்டு, இல்லை நான் ஒரே அடியாக வலதுசாரின்னு இல்லாமல் நான் இடது வலது பார்த்து நடுநிலையாக இருக்கிறார். சென்டர் விங்கு, நடு சென்டர் நீங்கள் சொல்லுவான். நடுனாலும் சென்டர்னாலும் ஒண்ணுதான். கமலஹாசனோட கான்செப்ட் சார். இடது பக்கமோ இல்லாம வலது பக்கமோ இல்லாம மையமா நிக்கணும்ன்றது கமலஹாசனோட கான்செப்ட் சார். மைய கடைசியில் எங்க வந்தது? லெஃப்ட்ல போயிடுச்சு சார். லெஃப்ட்ல போல, லெஃப்ட் அவுட்டு. ஓகே, கட்சி எங்க இருக்கு? அவரு எம்பி ஆயிட்டாரு, அவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அவரை நம்பி கட்சிக்கு வந்தவங்களாம் பாதி பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, வேற எங்கே போயிட்டாங்க, இல்லை அரசியல்லேருந்தே அப்படி போயிட்டாங்க. கட்சி எங்கே இருக்கு? சரத்குமாராவது கட்சியை கலைத்து விட்டு பாஜகவுடன் போய் நின்றேன்னு சொன்னார். அவர் பின்னால் சில நூற்றுக்கணக்கான பேர் வந்து போய் சேர்ந்துருப்பாங்கன்னு வச்சுப்போம். ரைட்டு. நான் ஒரு நடிகருங்கிற வகையில் ஒரு ஒப்புமைக்காக சொன்னேன். இவர் கட்சியை கலைக்கவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பெருசாக நடத்தவும் இல்லை. என்ன நடத்தியிருக்காரு இது வரைக்கும்? இப்போ சமீபத்தில் இல்லை பொதுக்குழு எதுவும் போட்டார் சார், ஆனால் யாரும் வரலன்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழு கேன்சல் பண்ணிட்டாங்க. பொதுவாக ஒரு குழு போட்டார், அதுவே வரல. அப்புறம் பொதுக்குழு போட்டால் எப்படி வரும்? பொதுவாக போட்ட ஒரு குழுவே வந்து செயற்குழுவே வந்து ஆள் இல்லை. பொதுவாக செயற்குழுன்றது 10 பேர் 8 பேர். செயற்குழுக்கே ஆள் இல்லை. அது காரணம் செயல்பாடே இல்லை. அப்புறம் செயற்குழு எதுக்கு? அப்புறம் பொதுக்குழு எதுக்கு? ஆள் இல்லாத இதுக்கு இதை யாருக்கு ஏன் வந்து டீ ஆத்துறேன்னு கேட்பாங்க. ஆள் இல்லா டீ கடையிலே எதுக்கு, யாருக்கு நீ டீ ஆத்துறேன்னு. அந்த மாதிரி அவர் வரைக்கும் நல்ல ஜம்முன்னு அவருக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பன்னீர் தெளிச்ச டீ கொடுத்துட்டாங்க ராஜ்யசபா எம்பின்னு. இதுக்கப்புறம் என்னென்ன மையம்னு சொல்கிறது வந்து இந்த நடுன்னு சொல்கிறது வந்து அவர் வந்து சொன்னது வேற. வைகோ மாதிரி எந்த திமுக கருணாநிதி இவர்களை வந்து மிகவும் வந்து கடுமையாக விமர்சித்தாரோ அவங்ககிட்டயே கடைசியில் வந்து அது வைகோ அதானே பண்ணார். அதே தானே வைகோ பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு. திமுகலேருந்து புறப்பட்டு கடுமையாக விமர்சனம் செய்துவிட்டு கடைசியில் திமுகவிடம் சரணடைவதற்கு அவருக்கு 20-25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் கூட இருக்கலாம். கமலஹாசன் 3-4 வருஷத்துலேயே பண்ணிட்டாரு. அப்படி திமுகவை பொறுத்தவரை நீங்கள் அந்த மையத்தோடு சேர்க்கக்கூடாது. இவங்க நடு சென்டர் அப்படிங்கிறது இது ஒரு வித்தியாசமாக. அதுதான் திராவிடம். உங்களுக்கு திராவிடம்னா ஒன்றுமே புரியல, அதான் திராவிடம். எதுவும் யாருக்கும் புரியக்கூடாது. புரிஞ்சிருச்சுன்னா திராவிடம் மாயை ஆகிடும். ஓகே, அந்த வகையில் ஒன்றும் இல்லை. வேண்டும் என்ற போது இடதுசாரி, வேண்டும் என்ற போது வலதுசாரி, வேண்டும் என்னும் போது ஆத்திகம். இப்போ மாநாடு நடத்தினாங்க இதில் பழனியில், முருகன் மாநாடு. இப்போ நீங்கள் இப்போ அந்த அற்புத விழாவை பற்றி பேசணும். கிறிஸ்தவர்கள் வாக்குக்காக கிறிஸ்தவர்கள் வாக்குக்காகன்னு சொல்றதை விட அது விஜய்க்கு போயிடக்கூடாதே என்பதற்காக. ஓகே, திமுகவுக்கு வழக்கமாக வரும் கிறிஸ்தவ வாக்குகள் விஜய்க்கு போய்விடுமோ என்ற பயத்தினால் அற்புத விழா. இது தமிழ்நாட்டில் பாஜக அண்ணாமலை இருக்கும்போது கொஞ்சம் எழுச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்குது. அது அண்ணாமலை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இருந்தால் கூட முன்னைக்கு இப்போ பாஜக கொஞ்சம் மத்தியில் வேறு ஆட்சியில் இருக்காங்க. ஆனாலும் வந்து இருக்குது. ரெண்டாவது ஆன்மீக முன்ன மாதிரி வந்து இந்த கடவுள் தான். நீங்கள் பெரியார் சிலையை வைங்க, ஈவேரா சிலையை வைங்க, எங்கே வேணால் ஆசலில் கோயிலில் வேணால் வைங்க. கோயிலில் வந்து திருவிழாவில் வந்து கும்பல் கம்மியாகுதா? இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாகுது. அப்போ என்ன, மக்களுக்கு பக்தி இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அப்போ அவங்கள வந்து அந்த ஓட்டு போயிடுமே டக்குன்னு. பழனியில் மாநாடு, இதுக்கு முன்னால் மாநாடு வச்சுருக்காங்களா? முருக மாநாடு என்னைக்காவது திமுக பண்ணியிருக்கா? இல்லை. இதுக்கு முன்னால் ஆட்சியில் இல்லை. முருக மாநாடு, அற்புத திருவிழா. நான் சொல்கிறேன். அதனால திமுக வந்து நடு சென்டர். என்ன, நோட்டு மூலமாக ஓட்டு, முதல்ல நோட்டு கொடுத்து ஓட்டு வாங்கிடணும். அப்புறம் அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம நோட்டு. பல்வேறு அரசியல் கட்சிகளை பகிர்ந்து மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார். நன்றி, வணக்கம்.